விருச்சிக ராசி கேது தசை 5ஆம் இடத்துல சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி 8ஆம் இடத்துல குருவுடைய வக்கர நிவர்த்தி. இந்த கேதுவுடைய தசை, உங்களுக்கு கேது தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், இந்த கேது தசைக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு சில காலமாக கஷ்டப்பட்டீங்க. ஒரு 2023 23, 24, 25 நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க. அதாவது குருவுடைய நகர்வு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 வரும்போதெல்லாம் ரொம்ப பிரச்சனை கொடுத்தது. தசாபுத்தி சரியில்லாதவருக்கு நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிங்க. இப்போ எல்லாமே நிவர்த்தி உங்களுக்கு. இப்போ 8ஆம் இடத்துலேருந்து குரு வக்கர நிவர்த்தி ஆகி 9ஆம் இடத்துக்கு வருவார். 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய பலனை இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு கொடுத்துருவார். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ, வேலை, தொழில், கடன் பிரச்சனை, மன உளைச்சல், சரியாக முன்னுக்கு வராமல், அதாவது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, இது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இது எல்லாமே மாறப்போகுது. டோட்டலாகவே ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு தசை. இப்போ அந்த தசையில் தசாபுத்தியால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய இந்த சனி பகவான், குரு பகவான் வக்கர நிவர்த்தி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரங்கள், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் எந்த வயது காலகட்டத்தில் இந்த கேது தசை அப்படிங்கிறது வரும்? அதாவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும், ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். அதே மாதிரி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். இப்போ சென்ட்ரு பகுதி ஒரு 10 வருஷம் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன், 28 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும். அதே 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு 15 வருடம் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 15 + 7 22 வயசு வரைக்கும். இப்போ சென்ட்ரு பகுதி 10 வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்குது. இப்போ 10 to 17 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ 3 வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 + 7 10 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். கேது இருக்கிற இடத்த பொறுத்து, ஏன்னா கேது பகவானுக்கு தனியாக வீடு கிடையாது. இந்த கேது பகவான் இருக்கிற வீட்டை தன்னுடைய வீடாக எடுத்துக்கும். எந்த வீட்டில் இருக்கோ, எந்த வீட்டதிபதி, அதாவது எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியாதிபதி என்ன கொடுக்கணுமோ அந்த பலன்களை இந்த கேது பகவான் தன்னுடைய தசையில் கொடுப்பார். ஆனால் அந்த கிரகம் மறையாமல் இருக்கணும். சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை அது மாதிரி இருந்துச்சுன்னா சிறப்பு. கேது பகவான் கூட சுபகிரகம் என்னன்னா, கேது பகவானோட சேர்ந்த கிரகத்தை மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டுருவாது. இது தனித்த கேதுவாக இருந்தால் இன்னும் நல்லது. அது கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரக காரகத்துவம் அப்படியே அடிவாங்கும். டோட்டலாக ராகுவாது பரவாயில்ல, அது தன்னுடைய தசையில் கொடுக்கும். கேது அப்படி கிடையாது. அவரோட தசை அந்த எந்த கிரகம் சேருதோ அந்த கிரக தசையில் தான் அது கொடுக்கும், கேது தசையில் கொடுக்காது. அப்போது இந்த கேது பகவான் எப்படி இருந்தால் நல்லது, எந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்லது? இப்போ 5ஆம் இடத்துல சனி வராது. நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்க. ஆனால் என்னன்னே தெரிலங்க, விருச்சிக ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றாங்க. ஆனால் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். இல்லை, ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கலாம். நல்லா இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, நல்லா இல்லாதவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். இந்த கேதுவுடைய தசை அப்படிங்கிறது இருக்கிற வீட்டை பொறுத்து, அதாவது இது எந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சனியோட வீட்டில் இருந்தால், அதாவது இந்த ராசிக்கு யோகம் செய்யாத வீடுகள், சனி பகவானுடைய வீடு, இன்னொன்று புதனுடைய வீடு, சுக்கிரனோட வீடு நியூட்ரல், ஏன்னா 7ஆம் அதிபதி விரையாதிபதினு வந்துடுவார். இருந்தாலும் லக்னம் வேற லக்னமாக அதாவது சூரிய சந்திர லக்னமாக அந்த சுக்கிரனோட அந்த காரகத்துவம் அப்படியே வேலை செய்யும் அந்த கேது பகவானுக்கு. அதாவது சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் அந்த கேது பகவானும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். மற்றபடி இது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா அந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்காது. இன்னொன்று, செவ்வாயோட 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷராசியில் இருந்தால் கூட, ஏன்னா அது ஒரு மறைவு ஸ்தானம் ஒன்று, இவர் கூடவே அந்த வீடு கொடுத்த கிரகம் இருந்தார்னா சிறப்பு. வேற எங்கே இருந்தாலும் சரி, அந்த வீடு கொடுத்த கிரகம் அந்த கேது பகவானுக்கு மறையக்கூடாது. அதே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சனியோட வீடு, சுக்கரனோட வீடு, புதனோட வீட்டிலலாம் இருந்துச்சுனாக்கா பெருசாக நல்ல பலன்களை கொடுக்காது. இந்த வீட்டுக்கு நல்ல பலன்கள் கொடுக்காது. அப்போ கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. இப்போ நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரனோட வீடு, இதே வீடு, இதே செவ்வாய் இந்த விருச்சிக ராசியில். ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய், அந்த கிரகம் எங்கேயாவது ஒரு நல்ல சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை அது மாதிரி இருக்கணும். இந்த கேது பகவானுக்கு மறையாமல் இருக்கணும். யோகம் செய்யக்கூடிய அந்த வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து
அந்த யோகம் செய்யக்கூடிய வீடு, அந்த வீடு கொடுத்த கிரகம் அந்த கேது பகவானுக்கு மறையாமல் இருந்தால் அந்த தசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ அது மறைஞ்சு இருந்ததுனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. இப்போ கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தோம்னால் 5ஆம் இடத்துல சனி, அதே மாதிரி 6, 7, 8 இந்த குரு பகவான் போகும்போது இப்போ 8ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியாளர் 3 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா குரு யாராருக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்கள், இன்னொன்று வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகள், வேலை கூட கிடச்சிருக்கும் ஆனால் வளர்ச்சி இருந்திருக்காது, ஏதோ ஒன்று போயிருக்கோம், ஏதோ ஒரு சமாளிச்சிருப்பீங்க, ஒரு சம்பாதனை கூட கம்மியாக தான் இருந்திருக்கும், சேமிப்பு இருக்காது, அப்படி போயிருக்கும். அது மாதிரி இருக்கும். அதாவது 20 வயசு 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 15 to 22 வரைக்கும் தான் நான் எடுப்பேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் குழந்தை பருவம். இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்பில் நல்லா இருக்கும். படிப்பில் கேது பகவான் தசை அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் சரி, யார் வீட்டில் இருந்தாலும் சரி, அது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காது, மற்ற கிரகத்தை விட நல்லாவே கொடுத்துரும். கேது தசைங்கிறது படிப்பு, அந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கு இல்லையா, எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும், வெற்றி வாய்ப்புகள். அது மாதிரி என்ன ஒன்று, சமீப காலமாக எக்ஸாமெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஒரு சில தோல்விகளை சந்திச்சிருக்கலாம், அரியர் வச்சிருக்கலாம், அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ படிப்பு சம்மந்தமாக அதெல்லாம் கிளியர் ஆகும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, ஏதோ ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு, நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ அந்த முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி, இதுக்கு முன்னாடி குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தார், இப்போ வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அடுத்து புதனோட நட்சத்திரத்துக்கு போவார். இந்த நகர்வுகள்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். சனி யோகாதிபதி கிடையாது தான், இல்லைன்னு சொல்லலை. அடுத்து வரக்கூடிய புதனும் யோகாதிபதி கிடையாது, அது அட்டமாதிபதி நட்சத்திரம். அந்த நட்சத்திராதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தான்னு வச்சுங்களேன், சனி ஒரு மறைமுக சுப தொடர்பு, சுபகரக நட்சத்திரம், சுபகரக பார்வை, இது மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் நல்லா இருந்தார் சனி பகவான் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த தசை நல்லாயிருக்கும். தசைன்றதை விட சனியுடைய நகர்வுகள் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய இப்போ கேது தசையே சின்ன தசை தான், ஒரு 7 வருஷம்தான். இந்த கேது தசையில் கொடுக்குற மாதிரி எங்கேயுமே கொடுக்காது, அது மாதிரி கொடுத்துரும். இப்போ இதே வீட்டில் இருந்தான்னு வச்சிங்களேன், கூடவே செவ்வாய் இருந்தால் இன்னும் சிறப்பு. செவ்வாய் இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வச்சிங்களேன். இதே வீட்டில் இருந்தால் அந்த தசை கேது தசை நல்லாயிருக்கும் உங்களுக்கு, வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே. இப்போ இங்கே இல்லை, வேற எங்கேயோ இருக்குது, அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும், வீடு கொடுத்த கிரகம் சுபகிரகமாக இருக்கணும், அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமணம் அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணிட்டு வருவீங்க. ஒரு சில பேர் அந்த வயது காலகட்டத்தில் இருந்தால் திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் இப்போ நடக்கும். இது வரைக்கும் நிறைய பேருக்கு தடைப்பட்டுனே வந்தது. இந்த விருச்சிக ராசியில் திருமண தடைகள் நிறைய இருந்தது. இப்போ திருமண தடைகள் இருக்காது, திருமணத்துக்கு உண்டான காலம். திருமணம் ஆகிப்போச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு மாறும், நல்லாவே இருக்கும். இப்போல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். பேச்சுவார்த்தை மூலமா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. பிரச்சனைகள் இருந்தால், அதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வேலையில் ஒரு ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இன்னொன்று இடமாற்றங்கள், அது மாதிரி ஒரு சிலதுக்கு நீங்கள் கேட்டிருக்கலாம், ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கும். 24க்கு பிறகு, அதாவது 23லேருந்தே சொல்லலாம், 23க்கு பிறகு யாராருக்கெல்லாம் வேலையில் ப்ராப்ளம் இருந்துச்சு, வளர்ச்சி இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, சரியான வேளாமையில் அப்படி இப்படி போயிட்டுருக்கு, எனக்கு இன்னும் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னாக்கா இப்போ ஒன்று வேலை சேஞ்சஸ் கிடைக்கும், இல்லை வேலையில் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், அது மாதிரி சம்பள உயர்வு, ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு முன்னேற்றங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 8லேருந்து 9க்கு வரும்போதே அதுக்கு முன்னாடியே அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார், உச்ச வீட்டுக்கு உண்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்க போகிறீங்க. அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், கேதுவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முதல் 3.5 வருஷம், பின்னாடி 3.5 வருஷம், சென்ட்ரு பகுதியில் தான் அது பிரிக்கும். 3.5 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு வரேன், பின்னாடி 3.5 வருஷம் கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். இப்போ குருவுடைய பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த சனி பகவானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. என்ன ஒரே ஒரு டிஸ்டர்ப் அப்படின்னாக்கா, எங்கேயாவது ஒரு இடத்துல, அதாவது சனி நகரக்கூடிய இடத்துல மட்டும் அந்த கிரகங்கள், அதாவது பாதிக்கப்பட்ட கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் இல்லை, சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். தொழிலில் கொஞ்சம் கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதை பார்த்து பண்ணணும், தொழிலுங்கிறது பார்த்து பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேது தசையே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நான்.
இதன் பிறகு உங்களுக்கு வலிக்காமல் கஷ்டமே இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு நிம்மதியான லைஃப் அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கேது தசையில். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது குருடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு, சனியுடைய பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. நன்றி.